வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. அணுக்கள் உடம்பில் எத்தனை நியூட்ரான் எலக்ட்ரான் உன்னில கண்ணில் மொத்தம் எத்தனை உன்னை நினைத்தால் திசுக்கள் தோறும் ஆசை சிந்தனை அழகின் மொத்தம் நீயா நீ நியூட்டனின் விதியா விதியா உன் நேசம் நேசம் எதிர்வினையா வினையா அழகின் மொத்தம் நீயா. சின்னு, நீங்கள் ஹெல்ப் கேட்டீங்க, நான் பண்ணிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்து என்னை அப்ரோச் பண்ணுறதுலாம் கரெக்டா? அம்முக்குட்டி, ஏன் நான் உன்னை அப்ரோச் பண்ணுறது தப்புன்னு சொல்கிறியா? சின்னு, இவ்வளோ தூரம் இந்த பிரச்சனைலாம் நடந்து நான் ஸ்ரீநிதியை பற்றி எல்லா உண்மையும் தெரிய வச்சிட்டேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, அவள் மனசுலேருந்து தான் காதல் வெளியில் வரணும்னு அவளை டெய்லி அழ வச்சு பார்க்குறீங்க. இந்த பசங்க மேலே இருக்கிற ட்ரஸ்ட் எனக்கு போயிடுச்சு தெரியுமா? ஏன் அவகிட்ட நீங்களாம் உண்மையை சொன்னா என்ன? அம்முக்குட்டி, உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டுது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதோட அவங்க வாழ்க்கைக்கு சரி வர மாட்டாங்க அப்படின்னு அவங்கள ஒதுக்கி வச்சிடணுமா? அப்படி சொல்ல வரீங்களா? அப்படி சொல்ல வரல. ஆனால் அவளுக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அதுதான் இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல. எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் அவளுக்கு அந்த பிரச்சனையே இருந்திருந்தா கூட வசந்த் ஏத்துந்திருப்பான் தான், அவன் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னானா? அப்படி இருக்கும்போது அவ இன்னும் தியாகி மாதிரி வசந்துக்கு நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்துட்டு அவ போறாளாம். இதெல்லாம் நியாயமா? இதே மாதிரி வசந்துக்கு ஒரு பிரச்சனை இருந்தா அவ விட்டுட்டு போயிடுவாளா? கூட இருக்கணும்னு தானே நினைப்பா. அப்ப அவ டிசிஷன் எடுத்தா கரெக்டு, இவன் டிசிஷன் எடுத்தா தப்பா? ஆஃப்டர் மேரேஜும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வச்சு யாரோ ஒருத்தவங்க ப்ளேம் பண்ணுறாங்க. இல்லை உண்மையிலே அப்படி ஒரு விஷயம் தான் இருக்குன்னே வச்சுப்போம். அப்போது கட்டின புருஷனை விட்டு கொடுத்துட்டு போயிடுவாளா சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு? இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க அம்முக்குட்டி? எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க? ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு காதலிச்சிருக்காங்க. அவங்க இல்லைன்னா இவங்க இருக்க முடியாது, இவங்க இல்லைன்னா அவங்க இருக்க முடியாதுன்ற அளவுக்கு அவங்க லவ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வசந்தோட சந்தோஷத்துக்காக மட்டும் ஸ்ரீநிதி வசந்த் லைஃப்காக ஒதுங்கி போறேன்னு சொல்றதுலாம் கரெக்டா? அதை தான் அவளுக்கு அவன் புரிய வைக்க ட்ரை பண்றான். எந்த சூழ்நிலையிலையும் இந்த மாதிரி நீ திரும்பி முடிவெடுக்காத, உனக்கு பிரச்சனையே இருந்தாலும் நான் கூட நிற்பேன், என்னோட காதல் வேணும்னு சொல்லு, அதுதான் எனக்கு வேணுமே தவிர உன்னோட எல்லா பிரச்சனையும் தீர்த்ததுக்கு அப்புறம் பழைய ஸ்ரீநிதியா நீ வேணும்னு நான் நினைக்கல. உனக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ தடங்கள் வந்தாலும் நம்ம காதல் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ப்ரூவ் பண்ண நினைக்கிறான் அவன். அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ வசந்தை தேடி வர்றதை விட எந்த பிரச்சனை இருந்தாலும் என் வசந்த் பார்த்துப்பான், என் வசந்த் எனக்காக நிற்பான், வசந்த் சப்போர்ட்டா இருப்பான் அப்படின்னு அவ நம்பி வரணும்னு வசந்த் நினைக்கிறான். இதுல என்ன தப்பு அம்முக்குட்டி? நீங்க சொல்றது கரெக்ட் தான், பட் அவ ஏத்துக்க மாட்டாளே. அதெல்லாம் ஏத்துப்பா. இன்னும் 2 days இருக்குல்ல, அதுக்குள்ள எப்படியும் மனசு மாறுவா. அவளாலெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. விட்டுட்டு போக முடியாதுதான், இருந்தாலும் அவ விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டா அப்படின்னா என்னையும் கூட கூப்பிட்டுட்டு தானே போயிடுவா. அப்படி இருக்கும்போது என் மனசுல நீங்க இப்படி ஆசையை வளர்க்குறதும் உங்க மனசுல நீங்க ஆசையை வளர்த்துக்கிறதும் சரியா இருக்குமா சின்னும்? அம்முக்குட்டி, ஏன் நெகட்டிவாக யோசிக்கிறீங்க? அது எப்படி நெகட்டிவாக நடக்கும்? நீங்கள் என்னை விட்டுட்டு போவீங்கன்னு நான் நம்பலை. நீங்கள் என் கூட தான் இருப்பீங்க, என்னை விட்டுட்டு போகிற சூழ்நிலை வராதுன்னு நான் நம்பிக்கையோடு தான் இருக்கேன். உங்களை பிரிஞ்சுலாம் இதுக்கப்புறம் என்னால் இருக்க முடியாது. சின்ன ப்ளீஸ், இப்படிலாம் பேசாதீங்க. அம்முக்குட்டி, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸ்ரீநிதியும் வசந்தை விட்டு போக மாட்டா, நீங்களும் என்னை விட்டு போக மாட்டீங்க. உண்மையாக சொல்கிறீங்களா? இதெல்லாம் நடக்குமா? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அதையும் தாண்டி என்ன சொல்லணும்லாம் எனக்கு தெரியல, அதான் நான் சொல்லிட்டேன். ஓகே, நம்ம 2 பேரும் பேசணுமா பேச வேணாமான்றத காலமே முடிவு பண்ணட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. 2 days தானே, நான் வெயிட் பண்ணுறேன். ஸ்ரீநிதியோட பதிலுக்கு அப்புறம் தான் உங்கள் பதிலும் கிடைக்கும் அப்படின்னா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சின்ன வெயிட் பண்ணுவான். இல்லை சின்ன, நடக்குன்னு தோணலை, நான் கிளம்புறேன். உங்கள்கிட்ட பேச பேச என் மனசுலையுமே ஆசை வந்துடும் போல, அதனால் நான் போகிறேன். அம்முக்குட்டி ப்ளீஸ் சின்னு, வேணாம், என்னால் உங்களை ஃபேஸ் பண்ண முடியல. அம்முக்குட்டி ப்ளீஸ். காதல் வந்தால்
சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன். ப்ளீஸ் சின்னு, இப்படிலாம் பாடாதீங்க, என் மனசு கஷ்டமா இருக்கு. தான் என் மனசை கஷ்டப்படுத்திட்டு போறியே. நான் தான் எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன்ல. நான் ஒன்றும் உன்னை வற்புறுத்தலை. என் கூட ஜஸ்ட் இந்த 2 days வச்சும் பேசிட்டு இரு. அதுவே எனக்கு போதும். சரி, தயவு செஞ்சு இப்படி ஃபேஸ் வச்சிருக்காதீங்க, பார்க்க கஷ்டமா இருக்கு. உங்க ஃபேஸ் ரியாக்ஷனை மாத்துங்க. நீயும் மாற்று. அப்போ தான். அப்போ நான் மட்டும் சோகமாக இருந்தால் உனக்கு கஷ்டமாக இருக்குது, நீ சோகமாக இருந்தால் மட்டும் எனக்கு கஷ்டமா இல்லையா? சரி சின்னு, நான் சோகமா இல்லை. அதுக்கப்புறம் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும்னு நம்புவோம். சரி, ஓகே, நம்புறேன் நானும். நெஞ்சுக்குள்ளே என்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? போங்க சின்னு, பாட்டு பாடுறத ஸ்டாப் பண்ணுங்க. ஓவரா தான் இம்ப்ரெஸ் பண்றீங்க என்ன? அப்போ நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறேனா? ஆமா. தேங்க்யூ. நந்துக்குட்டி விழுந்துற போறாடி, இந்த பக்கம் வந்து நில்லு. அக்கா விழ மாட்டேன். இந்த நிலாலாம் எங்க போகுது? நைட் ஆடிச்சுல, அவங்க மம்மியை தேடி போகுது. ஐசுக்கா, உண்மையாவா? அப்ப மூணுக்குலாம் மம்மி இருக்காங்களா? ஏன் நம்ம நந்துக்குட்டிக்கு மம்மி இருக்கும்போது மூணுக்கு மம்மி இருக்க மாட்டாங்களா? மம்மி இருக்கலாம், தப்பு இல்ல. அப்ப அவங்க மம்மியை தேடி தான் போறாங்களா? ஆமாண்டி செல்லம், இதுக்கு மேல நான் உனக்கு என்ன ஆன்சர் சொல்ல முடியும்? இந்த ஆன்சர் சொன்னதான் உனக்கு புரியும். எனக்கு என்ன ஆன்சர் சொன்னாலும் புரியும் வைஷுக்கா. எனக்கு எப்பயுமே நீ உண்மையை தான் சொல்லி தரணும்னு பாப்பா சமாதானப்படுத்துறதுக்காக போய் பையா சொல்லி தரக்கூடாது. சரிங்க மேடம், நீங்க கேட்குற கொஸ்டின்லாம் எனக்கு என்ன ஆன்சர் சொல்றதுன்னே தெரியல. இதுக்கப்புறம் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். அதை வச்சு நான் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணிட்டு வந்து கூட ஆன்சர் சொல்றேன். ஓகேங்களா? குட் குட், அப்ளை பண்ணுங்க. சரிங்க பெரிய மனுஷி. அக்கா, உனக்கு இப்ப ஃபீவர் பரவாயில்லையா? பரவாயில்லைங்க மேடம், அக்கா நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, காலையிலேருந்து யார் கூட விளையாண்ட? நானும் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல. இன்னைக்கு எல்லாருமே பிஸியா இருந்தாங்க. அன்பாமாவும் எங்கேயோ காணாம போயிட்டாங்க. அப்புறம் ஸ்ரீநிதி அம்மாவும் காணாம போயிட்டாங்க. இசை அம்மாவும் காணாம போயிட்டாங்க. மகாமாதான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க, அவங்க கூட பேசிட்டு இருந்தேன். அப்புறம் நீங்க தூங்கும்போது அந்த கிருஷ்ணா மாமா இருக்காங்கல்ல, அவங்க வந்தாங்க. அவங்க கூட நான் விளையாண்ட கொஞ்ச நேரம். எனக்காக கொஞ்ச நேரம் விளையாண்டு போனாங்க தெரியுமா? கிருஷ்ணா மாமா வந்தாங்களா? அவங்க எங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்க? ஆமாக்கா, அப்பா இருக்காங்கல்ல, அஸ்வின் அப்பா, அவங்கள்ட்ட ஏதோ கொடுக்க வந்தாங்க. ஆமா, ஏதோ கொடுக்க வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப வந்தாங்களோ? வந்தாங்க. நீங்க அஸ்வின் அப்பா மடியில படுத்துனீங்கல்ல, உங்களை குழந்தைன்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. குழந்தைன்னு கிண்டல் பண்ணாங்களா? இவ்வளவு தூரம் நடந்துச்சா? ஏன் பக்கத்துல நின்னா பேசிட்டு இருந்தாங்க? ஆமா, உன் பக்கத்துல நின்னா பேசிட்டு இருந்தாங்க. நீ மருந்தெல்லாம் குடிச்சிருந்தியா, அதனால நல்லா தூங்கிட்ட போல, அதனால உனக்கு கேட்கல. உண்மையாவே என்ன கலாய்ச்சாங்களா? கலாய்க்கிறது என்ன? கிண்டல் பண்ணி பேசுறது. அவங்க பேசுறது கிண்டல் பண்ண மாதிரி தான் இருந்தது. அவங்க அப்பா கிட்ட அப்படிதான் கிண்டல் பண்ணாங்க. நீ சப்போர்ட் பண்ண வேண்டியதானே? வைஷாக்காவை ஏன் கிண்டல் பண்றீங்க? வைஷாக்கா எங்களுக்கு குழந்தை மாதிரி தானே. நான் சப்போர்ட்டா பண்ணேன்டா. அப்பா கிட்ட பேசும்போது சப்போர்ட் பண்ணல, என் கூட விளையாட வந்தாங்கல்ல, அப்ப நான் சப்போர்ட் பண்ணேன். எங்க வைஷாக்கா இந்த வீட்டு குழந்தை மாதிரி தான். சொல்ல போனா நானே ஃபீவர் வந்தா சரியாயிடுவேன். எங்க வைஷாக்கா சரியா ஆகாது. இப்படிதான் எல்லாரும் தூக்கி வச்சுட்டு கொஞ்சணும், அப்பதான் அது சரியாகும் நான் சொல்லிட்டேன். வைஷாக்கா அடி பாவி, மொத்த மானத்தை நீ தாண்டி வாங்கி விட்டுருக்க. ஏன்க்கா, நீ சொன்ன மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன் உனக்கு சப்போர்ட் பண்ணி. போதும், நீங்க நல்லது செஞ்சது போதும். ஆமா, தூங்கலையா? இனிமேல் தான் அக்கா தூங்க போகணும். நீ தூங்கலையா? ஹோம்ஒர்க் நிறைய இருக்கு, முடிச்சுட்டு போய் தூங்குறேன். அப்படியா? நான் இங்க கேம்புக்கு அம்மா வந்ததுனால ஓபி அடிக்கிறேன் தெரியுமா? நான் இங்கே இருக்கிற மாதிரியா இருந்தா அம்மா என்ன இங்கே ஸ்கூல் சேர்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த குட்டி, நீ இங்கே இரண்டா, ஏன் போற? தெரியல வைஷாக்கா, எனக்குமே உங்க எல்லாரையும் விட்டுட்டு போக கஷ்டமா தான் இருக்கு. அம்மா 2 daysல போறமா இல்லையான்றத பத்தி சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா கிட்ட நானும் பேசுறேன், எல்லாரும் இங்கே இருக்கலாம்னு. உனெல்லாம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இருக்க முடியாதுடா. நானுமே அக்கா, உங்களை பிரிஞ்சுல என்னால இருக்க முடியாது. அதனால அம்மா கிட்ட சொல்லுவோம், ஓத்துப்பாங்க அம்மா. சரிடா. சரி, அம்மா என்ன கூப்பிட்டாங்க அப்பவே தூங்குறதுக்கு. நான் போய் தூங்குறேன். நீ ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டு தூங்கு. சரிடி தங்கம், போய் தூங்கு. குட் நைட். குட் நைட் அக்கா. நந்துக்குட்டி சொல்ற மாதிரி நம்ம மொத்தமானத்தையும் காலையில வாங்கிட்டாங்களோ, அடுத்த வாட்டி பார்க்கும்போது பங்கமா கலாய்க்க போறாரு. நேத்தியே பேசும்போது சொன்னார்ல, நாளைக்கு வருவேன்னு. நம்ம கூட நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். அதான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏமாப்ல, இப்பெல்லாம் மூஞ்சில ஒரு தெளிவடிக்குது, என்ன விஷயம்? ஆமாம்மா, தெளிவடிக்கணுங்கிறியா தெளிவடிக்க வேணாங்கிறியா? மாப்ள, ஏன் மாப்ள மூஞ்சில தெளிவடிக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். ஆனா அந்த தெளிவடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியலையே. ஆமா, நீ வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்காத, எப்பவும் போலதான் இருக்கேன். இல்லையா மாப்ள, கொஞ்ச நாளா மாறி இருக்கியே. யாரு சொன்னாலும் கேட்கல, நீ மட்டும் ஏதோ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்த. ஆனா இப்பெல்லாம் ஏதோ கண்ட்ரோலா இருக்கிற மாதிரில தெரியுது. கண்ட்ரோலாக இருக்கணும்னு தோணுச்சு, அதனால கண்ட்ரோலாக இருக்கேன். அண்ணியும் தான் ஃபீல் பண்ணுறாங்க. அண்ணனுக்கு தெரிய வந்தால் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அதனால தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாமேன்னு. இன்னைக்காகவும் அண்ணனுக்காகவும் தான் சேஞ்ச் ஆயிருக்கியா, இல்ல வேற யாருக்காவது வச்சு சேஞ்ச் ஆயிருக்கியா?
மாமா தேவையில்லாத வேலைலாம் நம்மளுக்கு எதுக்கு மாமா? தேவையில்லாத வேலைன்னு உதட்டு மட்டும் தானே மாப்பிள்ள சொல்லுது, மனசு தேவையில்லாத வேலைன்னு சொல்ற மாதிரி தெரியலையே. மாமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் ஜஸ்ட்டு சேஞ்ச் ஆகணும்னு எனக்கா தோணுச்சு. நான் ஒன்றும் பரம்பரை குடிகார இல்லையா மாமா. ஏதோ இப்போ ஹாப்பிக்காக பண்ணிட்டு இருந்தேன். இப்போ விடணும்னு தோணுச்சு விட்டுட்டேன். அண்ணியும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க மாமா, அதனால தான். ஆனா பரம்பரை குடிகாரனையும் தாண்டி தான் மாப்பிள்ள நீ மயக்கத்திலையும் கிறக்கத்திலையும் கடந்த. அதெல்லாம் பார்க்கும்போது நீ எப்படிடா மாற போறேன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா உனக்கு ஏதோ தப்பா நடக்குதுன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. எனக்கு என்ன மாமா தப்பாக நடக்க போகுது? அதுவும் நீங்களா இருக்கும்போது என்ன யாரும் என்ன பண்ணிட போறா? இல்ல மாப்பிள்ள, எனக்கா மனசுல தோணுச்சு நீ இந்த பழக்கத்திலேருந்து எப்படி வெளியே வருவ, எப்படி வர வைக்க முடியும் அப்படின்லாம். கிட்டத்தட்ட ஸ்ரீநாத் மாப்பிள்ள கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிற அளவுக்கு கூட இருந்தேன். ஐயோ மாமா, அந்த அளவுக்குலாம் பெரிய விஷயம் இல்லை. தோ மாறணும்னு தோணுச்சு, மாறி இருக்கேன், அவ்வளோதான். பார்த்துக்கலாம் விடு. இப்படியே இருந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான் மாப்பிள்ள. இருப்போம் மாமா, இப்படியே தான் இருப்பேன் இதுக்கப்புறம். ஜாலிக்காக பழகின பழக்கம் தான் இருந்தாலும் அது உன் வாழ்க்கையே வீணாக்கிட கூடாதுல்ல, அந்த பயம் தான் எங்க எல்லாருக்குமே. மாமா எனக்கு புரியுது. உங்களுக்கும் அன்னைக்கும் தெரிஞ்சதுக்கு இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்களே, இன்னும் அப்பா அம்மா அண்ணனுக்கெல்லாம் தெரிஞ்சா இவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. அதான் நினச்சி பார்த்தேன், மாறி இருக்கேன். நாங்களாம் சொன்ன மாப்பிள்ள, ஆனா உன் காதுல ஏறல. ஆனா இப்ப ஏறி இருக்கே, அதான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு மாற்றம் உனக்குள்ள வந்திருக்குன்னு எனக்கு புரியுது. அந்த மாற்றம் நல்லபடியா இருக்கணும் உனக்குள்ள. அதுதான் இந்த மாமனுக்கு வேணும். பார்க்கலாம் மாமா, மாற்றம் ஒன்றே மாறாதது. என்ன நடக்குதோ விதிப்படி நடக்கட்டும். சரி மாப்பிள்ள, நீ நேரத்தோட பாடு, நான் அப்படியே ரூமுக்கு போறேன். சரி மாமா. மார்னிங் உடம்பு சரியில்லைன்னு பார்த்தோம். ஃபோன் பண்ணி கேட்போமா எப்படி இருக்கான்னு? அனாவசியமாக இதுக்கு இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்கன்னு கேட்பாலோ? இப்போ தான் நல்லா பேசுகிறோமே, அதனால் கேட்ட தப்பில்ல. மார்னிங் வாங்க பார்க்கலன்னு அவள் தானே சொன்னா. அப்படி இருக்கும்போது மார்னிங் வந்தேன், இந்த மாதிரி உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதனால் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கிருஷ்ணா என்னடா அவகிட்ட பேச காரணம்லாம் தேட ஆரம்பிச்சிட்ட? அந்தளவுக்கு பிடிச்சிச்சா என்ன? பிடிக்கிறது ரைட்டாக தப்பான்னு தெரியல, மாமா சொல்லிட்டு போகிற மாதிரி. ஆனால் தப்பாக முடியாமல் இருந்தால் சரி. சரி ஃபோன் பண்ணுவோம். ரிங் போகுது. என் குட்டி இதயம் தவிக்கும், என் பிஞ்சு விரலோ துடிக்கும், உன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுவே. ஃபோன் பண்ண சப்ஸ்கிரைபர் cannot be reached at the moment. ஃபோன் தானே அடிக்குது. இந்த டைம்ல நம்மளுக்கு யார் கால் பண்ண போறா? ஹலோ ஹலோ, நான் கிருஷ்ணா பேசுகிறேன். தெரியுது, சொல்லுங்க. என்ன கால் பண்ணியிருக்கீங்க? ஏன் கால் பண்ணக்கூடாதா? பண்ணலாம், இந்த டைமுக்கு கால் பண்ணியிருக்கீங்களே அதனால கேட்டேன். சும்மா தான் கால் பண்ணேன். ஏங்க நைட்டு மணி ஆல்மோஸ்ட் 9:30க்கு மேலே ஆக போகுது. இப்போ கால் பண்ணி சும்மா தான் கால் பண்ணன்றீங்க. சொல்லுங்க, ஏதாவது விஷயம் இல்லாமல் கால் பண்ணியிருக்க மாட்டீங்களே? லாஜிக் கரெக்டு தான். ஒரு விஷயமா தான் கால் பண்ணேன். சொல்லுங்க, அதுதான் என்ன விஷயம்னு. மார்னிங் வீட்டுக்கு வந்தேன். இப்போ தான் நந்துக்குட்டி சொல்லிக்கிட்டு இருந்தா மார்னிங் அந்த ஃபைல் கொடுக்குற விஷயமா வரேன்னீங்களே, அதுக்காக வந்தீங்களா? ஆமாம், மார்னிங் வந்தப்போ நந்துக்குட்டி கூட விளையாட வேற ஆள் இல்லை, உங்களுக்கு வேற ஃபீவரில், அதனால அவள் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணா. அவள் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வந்தேன். சொன்னா கிருஷ்ணா அங்கிள் இருந்தாங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு ஒன் டே உடம்பு சரியில்லைன்னொன்னே நந்துக்குட்டி மட்டும் இல்லை, ஹோல் ஃபேமிலியுமே சைலண்ட் ஆகிட்டாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் எப்பயுமே கலகலப்பாக சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அந்த சவுண்டு இன்னைக்கு மிஸ்ஸிங். ஏங்க காலையில் என்ன வச்சு என்னென்ன காமெடி பண்ணீங்கன்னு இப்போ தான் நந்துக்குட்டி சொல்லிட்டு போனா. அதெல்லாம் இப்போ தான் கேட்டு முடித்தேன். திரும்ப நீங்கள் வேற கலாய்க்காதீங்கன்னு. ஏய் வைஷு, காமெடி பண்ணுறதுக்கெலாம் இல்லை. உண்மையிலே உனக்கு உடம்பு சரியில்லாமல் போனது உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே அஃபெக்ட் பண்ணிடுச்சு தான். அது என்னாலையுமே உணர முடிஞ்சுது. சின்ன வயசுலேருந்து அப்படியே கேர் பண்ணி பழகிட்டாங்க. நானே வேணான்னு சொன்னாலும் விட மாட்டாங்க. நல்லா தான் இருக்கும். அதுவும் என்னை எங்கள் அண்ணி மட்டும் கேர் பண்ணுறதுக்கே எனக்கு இப்படி இருக்குது. இவ்வளோ பெரிய ஃபேமிலியிலலாம் நம்ம இருந்து அவங்களாம் கேர் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். சொல்ல போனால் உங்கள் அண்ணன் மடியில் படுத்துட்டு இருக்கும்போது க்யூட்டாக குழந்த மாதிரி தான் இருந்தேன். எனக்குமே பார்த்தா ஒரு குழந்தை ஃபீல் தான் வந்தது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குலாம் உன்னை பார்த்தா குழந்தைய தான் ட்ரீட் பண்ண தோணும். இப்போ பார்த்தாலும் படன்னு பட்டாம்பூச்சி மாதிரி அங்கே இங்கேயும் ரெக்க கட்டி பறந்துட்டு இருப்பேன். திடீர்னு சைலண்ட் ஆகிட்டு அப்படின்னா வீடே சைலண்ட் மோடில் தானே இருக்கும். அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. கரெக்டு தான், வீடே சைலண்ட் மோட்ல தான் இருக்கும். நான் கூட நீங்கள் ஃபோன் பண்ணோன்னே என்னை கலாய்க்க தான் போறீங்கன்னு நினச்சேன். அப்போ கலாய்க்க கால் பண்ணலையா? ஏய், நான் ஏன் கலாய்க்க போகிறேன்? உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதெல்லாம் கலாய்க்க முடியுமா? உங்கள் அண்ணனுங்க பண்ணுற அழும்பெல்லாம் கலாய்க்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் பொறாமையா இருக்குது, இவ்வளோ கேர் பண்ணுறானுங்களே எல்லாரும் அப்படின்ட்டு. ஒன் டே எங்கள் ஃபேமிலி கூட இருந்து பாருங்க, அந்த பாசம்லாம் உங்களுக்கு என்னன்னு புரியும். நேற்றே உங்கள் அஸ்வின் அண்ணா இருக்க சொன்னார், ஆஃப்டர்நூன் லஞ்ச்லாம் சாப்பிட்டு போகலான்னு. நான் தான் வந்துட்டேன். ஏன்னா உனக்காக ஸ்பெஷல் லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்களே, மிளகு சாதம் ரச சாதம்லாம். நம்மளால முடியாதுப்பா, எனக்கே லாஸ்ட் வீக் தானே உடம்பு சரியில்லாம போய் இதெல்லாம் சாப்பிட்டு முடித்தேன். திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்தா அப்படின்ட்டு ஓடி வந்துட்டேன். ஆமாம், லஞ்ச் அப்படி தான் பண்ணுவாங்க. பாட்டி உடம்பு சரியில்லை அப்படின்னா எல்லாருக்குமே இந்த மெனுவை தான் போடுவாங்க. நல்லா தான் இருந்துச்சு கேட்குறதுக்கெலாம். ஆனால் நான் தான் வேணான்னு எஸ்கேப் ஆகி வந்துட்டேன்.
தப்பிச்சிட்டிங்க போல. தப்பிச்சிட்டேன் தான். நீ சொல்கிற மாதிரி இன்னொரு நாள் உங்கள் குடும்பத்தில் வந்து ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க கூட வாழ்ந்து பார்க்கணும். அப்போ தான் அதோட ஃபீலிங்ஸை அனுபவிக்க முடியும். உண்மையிலே உங்கள் வீடு ஒரு குருவிக்கூடு தான். ஆல்வேஸ் வெல்கம். ம் ஷூர், கண்டிப்பாக வரேன். நீங்க சாப்பிட்டீங்களா? தூங்கலையா இன்னும்? ம் சாப்பிட்டேன், தூங்கணும் இதுக்கப்புறம் தான். மார்னிங் வந்தேன்னா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களா, சரி அதான் எப்படி இருக்கன்னு கால் பண்ணி கேட்டுட்டு அப்படியே தூங்க போகலாம் அப்படின்னு. உனக்கு இப்போ உடம்பு ஓகேவா? ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு மார்னிங் காலேஜே போயிடுவேன். இந்த பட்டாம்பூச்சி நாளைக்கு காலையிலே சிறகடிச்சு பறக்க ஆரம்பிச்சிருவேன். சும்மா 1 day தான் ஃபீவர்லாம் போயிடுச்சு. இப்போ ஓகே தான். பட்டாம்பூச்சி கலகலப்பாக இருந்தாலே எனக்கு ஓகே தான். படபடன் பேசுகிற அந்த வாய், படபடன் ஓடுற அந்த கால் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாயிடுச்சு. காலையில் பார்க்கும்போது அப்படியே சுருண்டு போய் படுத்துட்டு இருந்துச்சா, அதான் எனக்கும் மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இப்போது இந்த வாய் பேசுறதை கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஹாப்பி தான். ஆமா, இந்த பட்டாம்பூச்சி பறக்கணும்னு நீங்க ஏன் ஆசைப்படுறீங்க? பட்டாம்பூச்சி என் முன்னாடி கலகலப்பாக எப்பயுமே இருக்கும், பார்த்தே பழகிட்டேன். அதனால திடீர்னு அந்த பட்டாம்பூச்சி சோகமாக இருந்தோடனே மனசு கேட்கல, அதான். தேங்க்ஸ். இதுக்கு இல்ல, நான் எப்படி இருப்பேன்னு என் கேரக்டர் அதுக்குள்ள அனலைஸ் பண்ணி இப்படி இருந்தா தான் நான் சந்தோஷமா இருக்கேன்னு எங்க அண்ணனுங்களை மாதிரியே ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கீங்க. ஏன்னா என் சந்தோஷத்துலயோ என் படபடப்புலையோ கொஞ்சம் நான் ஸ்லோ ஆனா கூட கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரியே நீங்களே சொல்றது டிஃப்ரெண்டா யோசிக்கிறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. நம்ம ஃபேமிலியும் தாண்டி ஒருத்தவங்க நம்மளோட கேரக்டர் அனலைஸ் பண்ணி வச்சிருக்காங்களேன்னு. உன்ன மாதிரி ஒரு கேரக்டர் கூட 1 day பேசினாலுமே மனசுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. எல்லா கவலையும் மறந்து தான் போயிடும். அந்த அளவுக்கு தான் உன்னோட ஸ்பீச் இருக்குது. அதனால தான் அதுக்குள்ளே ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. தேங்க்ஸ். சரி ஓகே, டேப்லெட் போட்டியா? எல்லா விதமான டேப்லெட்டும் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் டேப்லெட் ஃபீவருக்குன்னு கண்டே பிடிக்கல, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே தெரியும் எனக்கு, ஏன்னா மொத்த மருந்து தான் நேற்று அங்கே கையில் இருந்துச்சு. அதனால இப்போ ஓகே தான், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதை மட்டும் முடிச்சுட்டு அப்படியே தூங்க வேண்டியதான். ஓகே, நிம்மதியாக தூங்கு. குட் நைட். குட் நைட். பனி மாயம் நீ, கோடை வெயில் சாயம் நீ, துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம், மின்னல் மோதும் வாசல் நீயே, செல்லமான மீறல் நீயே, நெஞ்சமே எங்கும் தேடல் நீ. டேய் சின்னு, இவகிட்ட என்ன பேசுற? வாடா, நவுந்து வாடா. இவன் பிரிஞ்சுட்டான்றதுக்காக ஊர்ல இருக்கிற எல்லாரையும் பிரிச்சு விட்டு வேடிக்கை பார்க்கறாமா. டேய், இதுங்க ரெண்டும் மாடியில் என்னடா பண்ணுது? வசந்தியும் ஸ்ரீநிதியும் சேர்த்து பக்க வந்து இதுங்க ரெண்டும் பிக்கப் ஆயிடுச்சான்னு தெரியலையே. சின்னு, இவ ஓனர் எப்படி என்ன ஏமாத்தினாலோ அதே மாதிரி இவளும் உன்னை ஏமாத்திடுவாடா. சின்னு, இவகிட்ட பேசாதடா. ஏ மிஸ்டர், போனா போதுன்னு உன்னை சேர்த்து வச்சதுக்கு நீ காட்டுற நன்றி தானா? ஆமா சேர்த்து வச்சிட்டீங்க. நான் தான் அவ கூட ரொமான்ஸ் பண்ணாம இங்க வந்து உங்கள்கிட்ட கடலை போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி சேர்த்து வச்சுட்டாலும் அவளா வந்து சேர்ற கேரக்டராவ சொல்லு பாக்கும். சேர்ற கேரக்டரா அவளா ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டரா? ஏ மேன், தேவையில்லாத பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசாத. நான் ஒன்னும் பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசல, உன் ஓனரை பத்தி தான் தப்பா பேசுறேன். அதான் சொல்றேன், ஏன் அவளை பத்தி பேசுறேன்? டேய் வசந்த், சும்மா இருடா, சண்டை போடாத. பத்தியா இவ மனசை மாத்திட்டான். மனசை மாத்திட்டான் மச்சான், மனசை மாத்திட்டா. இவ கூட சேர்ந்ததுக்காக என்ன எதிர்த்து பேசாதன்னு சொல்ற பத்தியா? அப்ப அவ ஓனர் பண்ணதெல்லாம் சரியாடா? டேய் சின்னு, எங்கடா போறேன்? பைத்தியக்காரா, போய் குடிச்சிட்டு வந்தியாடா? டேய், பின்னாடி உட்காந்துருக்கீங்களே 2 அப்ரசன்டிங்களா? இவன் குடிச்சது வரைக்கும் என்னடா வேடிக்கை பார்த்துட்டாரு நீங்க? அவன் தான் வளர்றான்னு தெரியுதுல ஆல்ரெடி. அப்படி இருக்கும்போது அவனை ஏன்டா குடிக்க விட்டீங்க? ஆமாமா, தலைவர் எங்கள்கிட்ட சொல்லிட்டு போய் தான் குடிச்சாரு. அவர் குடிக்கிற வரைக்கும் நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். போடாடே, எங்களுக்கே சரக்கு கொடுக்காம குடிச்சிட்டு வந்துட்டான்னு கடுப்புல இருக்கோம். பண்றது தப்பு, இதுக்கு நியாயம் பேசுதுங்க பத்தியா இதுங்களாம். டேய் வாடா, அவ உனக்கு வேடாண்டா. நான் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சின்னு. அவ வீட்டுல போய் வாக்கப்படாதடா. நீ சந்தோஷமா இருக்க மாட்டடா. ஏய், உன் சந்தோஷத்துக்காக தானே அவ எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேற? ஆமாமா, தியாகம் பண்ணி கிழிச்சா. நான் தியாகம் பண்ண சொன்னா? அவளுக்கு நியாயம் பேசுறேன். நான் தியாகம் பண்ண சொன்னா? எனக்காக தியாகம் பண்ணடி. நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 10-15 புள்ள பெத்துக்கிறேன். ஆனா நீ விட்டு கொடுத்துட்டு போடி நான் சொன்னா? பசன் லூஸ் மாதிரி பேசாத. ரிப்போர்ட் தான் எடுத்துட்டாளா, அவகிட்ட போய் காட்ட வேண்டியதானே? ஏய், யார் எப்படி கேட்டாலும் நான் இந்த பதில தான் சொல்லுவேன். நான் ரிப்போர்ட்டை காட்ட மாட்டேன். ரிப்போர்ட்டை காட்டுறதுக்கு முன்னாடியே அவளுக்கு எல்லா பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் அவ என் காதல் உண்மை, நான் அவளுக்கு சப்போர்ட்டா நீ பண்ணி என்கிட்ட வரணும். அப்பதான் நான் ஒத்துப்பேன். நோ, அப்பவே நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சு தெரியுமா? என் மச்சான கை நீட்டி அடிச்சிட்டா. எப்படி அடிச்சா? கை நீட்டி அடிச்சிட்டா. அதனால அவளை நான் காலையில டைவர்ஸ் பண்ணிட்டேன். இது என்னடா புது கதையா இருக்கு? ஆமாண்டா சின்னு, ரதி தேவியா எனக்காக வினோத் எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சான். அவளை கை நீட்டி அடிச்சிட்டாடா அந்த ஸ்ரீநிதி. கை நீட்டி அடிச்சா, கால் நீட்டி அடிச்சா, சாயந்தரம் தான் வந்து எழுதுனா. அவ பண்ணதுல என்னடா தப்பு? அவ பொசிசிவ்ல அடிச்சா, அது தப்பா?
ஓ உனக்கு எல்லாம் உண்மையும் தெரியும். அதை என் சின்னுக்கிட்ட சொன்னியா? பத்தியா, என் சின்னுக்கு நான் சொல்லி தான் தெரிய வருது. அப்ப நீ மூடி மறைச்சிட்டு தானே பேசிட்டு இருக்க. இந்த பொம்பளைங்களே இப்படி தாண்டி மூடி மறைச்சு பேசுனாங்க, முக்காடு போட்டு பேசுனாங்க. அவன் மேலேயும் தப்பு கிடையாது, உன் மேலேயும் தப்பு கிடையாது. உன் பாயிண்ட் ஆஃப் வியூல நீ பண்றது கரெக்ட், அவ பாயிண்ட் ஆஃப் வியூல அவ பண்றது கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒரு முடிவுக்கு வாங்க, சொல்லிட்டேன். ஏன் நாங்க முடிவுக்கு வரணும்? முடிவுக்கு வந்தா நீ என் சின்னுவை கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறியா? ஏய் போ, உனக்கு தகுதி கிடையாது, ஓனருக்கு என் கூட வாழ தகுதி கிடையாது. போன்னு சொன்னேன். என் சின்னுவை விட்டு போ, என் சின்ன லைஃப்ல இருந்து போ. ஏன்டா அப்படி பண்ற? உன் லைஃபையும் சேர்த்து வைக்கணும் தான்டா நினைக்கிறேன். அதுக்கு ஏன்டா என் லைஃபை பிரிச்சு விடுற? டேய் பாவண்டா, அவனை ஏன்டா பிரிச்சு விடுற? என் சின்ன சந்தோஷமா இருக்க மாட்டான் மச்சான். அவ வீட்டுக்கு வாக்கப்பட்டு போனா சந்தோஷமா இருக்க மாட்டான். டேய் தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்க. பாவண்டா, உன்னை சேர்த்து வச்ச பாவத்துக்கு அந்த அம்முக்குட்டி அனுபவிக்கணுமாடா? ஆமா, நீங்க 2 பேர் மட்டும் நியாயம் பேசுறீங்களே, உங்க கண் பார்வைக்கு தப்பா தெரியலையா? ஏன் ஸ்ரீநிதி கிட்ட நீங்களா போய் உண்மையை சொல்ல வேண்டியதானே? ஏமா என் மச்சான் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றது கரெக்ட், நீயே ஒத்துக்கிட்டல. அப்புறம் என்ன, அவ வரட்டும். இந்த டைம் அவ வந்தா மட்டும்தான் லைஃப்ல இதுக்கப்புறம் எதையும் மறைக்கணும்னு நினைக்க மாட்டா, வசந்த விட்டு போகணும்னு நினைக்க மாட்டா. டேய் வினோத் பேசாதடா. அவன் எனக்கு வேணாண்டா. அந்த முடிவு பண்ணிட்டால, அவ வேணாம் மச்சான். நான் ரதி தேவியை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ரதி தேவினா பின்னாடி உட்காந்துருக்கானே, அவனைய கல்யாணம் பண்ணிக்க போறேன்? அது அவன் கிடையாது. இப்பதான் அவன் எனக்காக அவன் போய் ரதி தேவி கிட்ட போட்டு வருவான். அப்ப அவன் வந்து அவள், அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கலாம். தப்பு கிடையாது. எனக்காக என் மச்சான் எல்லாமே பண்ணுவான். என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனா? பண்ணிப்பான், நல்லா பண்ணிப்பான். நீ அவனைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. ஏய் போடி அம்முக்குட்டி, உன்கிட்ட நான் பேச மாட்டேன். நீ அவளோட ஆள் தானே, அதனால நான் பேச மாட்டேன். அவ பேசுனதெல்லாம் ஏத்துக்கிட்டு வந்து நியாயம் பேசுறா, நீ உன்கிட்ட பேச மாட்டேன். போடி துரோகிங்களா. டேய் சின்னு, ஒழுங்கா அவளை விட்டுட்டு வானா, என் பேச்ச கேள்றான். டேய் நீ இப்ப நீதானமா இல்லடா, உன் கால் தரையில நிக்கலடா, அதனால இப்படிதான் பேசுவ. சினிமா டைலாக்லாம் பேசாதடா சின்னும். இந்த பொண்ணுங்களே இப்படிதான்டா, நம்மள சந்தோஷமா வச்சிருக்கன்ற பேர்ல நம்மள மொத்தமா டோட்டலா காலி பண்ணி பாப்பாளுங்க. கேட்டா நம்ம சந்தோஷத்துக்காக தான் பண்றேன்னு சொல்லுவாளுங்க. அதெல்லாம் நம்மளுக்கு சந்தோஷமா இல்லைன்னு சொன்னா இவளுங்க ஒத்துக்கிறாளுங்களாடா? ஏன்டா ஒத்துக்க மாட்டாளுங்க? ஏய் அவளுக்கு புரியும்டா, வெயிட் பண்ணு, இன்னும் 2 days இருக்குல்ல. புரியாது, அவளுக்கு புரியவே புரியாது. 2 daysல 2 years கிடைச்சா கூட அவளுக்கு புரியாது. அவ ஒரு பைத்தியக்காரி. அவ பைத்தியமாயிட்டு என்னையும் பைத்தியமாக்குறா. டேய் கம்முன்னு இருடா, ஃபர்ஸ்ட் நவுந்து வா. அவங்க 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அவங்க லைஃப்ல ஏன்டா உள்ள போறேன்? உங்க லைஃபா? என் சின்னோட லைஃப்டா. அவனை எப்படா நான் வீணாக்க முடியும்? அவன் லைஃபை சேவ் பண்ண வேண்டியது என் கடமை. ஏய் வேணா, ஒழுங்கா நவுந்து வா. அப்ப நீ போய் ரதி தேவி கட்ட போட்டு வா, நம்ம ரொமான்ஸ் பண்ணலாம். சாவ அடிக்கிறாமா? டேய் நீ அந்த தாவணி பாவடியே கட்டிட்டு வர வேண்டியதுனே, உன்னை சமாதானமாச்சு படுத்தி இருக்கலாம். நீ ஏன்டா அப்ப பேண்ட் சட்டை போட்டு வந்த? கெட்டப்பெல்லாம் முடிச்சாச்சு, கொண்டு போய் எல்லாத்தையும் வைஷுக்கிட்டையும் இசைக்கிட்டையும் கொடுத்துட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான், இதுக்கப்புறம் கெட்டப்லாம் கிடையாது. என்னடா அப்படி பொசுக்குன்னு முடிவு பண்ணிட்ட? அப்ப அவனை கல்யாணம் பண்ணிக்கலையா நீ? பைத்தியக்காரா, வாய மூடுறா. இவன் ஒருத்தன். முடிவா சொல்லு. இப்ப நீ அவளை வேணான்னு சொல்லிட்டு என் கூட வருவே வர மாட்டியா? முடியாதுன்னு சொல்லி தொலையாண்டாச்சுன்னு அவன் இந்த பக்கம் திரும்பியாச்சு தொலைவான். நீயாச்சும் பேசலாம்ல. ஏய் அவனை கஷ்டப்படுத்திட்டு எப்படிடா அப்படி ஒரு ஆன்சர் சொல்றது? அப்ப அனுபவி போ, காதல் ரத்து பண்ணிட்டு வா. டேய் சின்னு, அவ்வளோ மனசாட்சி இல்லாதவன் நான் கிடையாதுடா. நீ காதலிடா. அவ ஓகேனா நீ காதலி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த அம்முக்குட்டியை உன் கூட நான் சேர்த்து வைக்கிறேன்டா. நீங்களே சேர்த்து வச்சாலும் நான் சேர மாட்டேன். என் ஓனர் உங்க கூட சேர்ந்தா மட்டும்தான் நான் சேருவேன். ஓ அவ்வளோ ரூல்ஸ் பேசுவியா நீ? அப்போ பொடி சின்ன விட்டு யாருக்காகவும் லவ் விட்டு கொடுக்க கூடாதுடி. ஸ்ட்ராங்கா நிக்கணும். அதுக்கு பேர் தாண்டி காதல். ஏன் உங்களுக்குலாம் புரிய மாட்டேது? ஒரு டாக்டரை மென்டல் ஆக்கி வச்சிருக்கீங்க காதல் என்ற பேர்ல. நீ மென்டல் ஆனதுக்கு அவ என்னடா பண்ணுவா? ஆமா நான் மென்டல் ஆயிட்டேன், அப்படிதானே? நானாடா அவளை தேடி போனேன், அவ தானடா என்ன தேடி வந்தா. அவ என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கோயம்மா வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, ஆனா இப்போ எனக்கு வேணும் அஞ்சல, அவ இல்ல நெருப்பு தானே நெஞ்சில, ஒன்னுக்குள்ள ஒன்னா என் நெஞ்சுக்குள்ள நின்னா